அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேனே, திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் என்று. அவர்தான் இவர். இறைவனுக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட சிறந்த சிவபக்தர். ஆண்டவருக்கு தொண்டு செய்யும் நம்பியாண்டா நம்பிகளே வணக்கம். சக்கரவர்த்திகளே, இறைவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோவிலை கட்டும் உங்கள் சேவைக்கு முன்னே எங்கள் தொண்டுகள் எம்மாத்திரம். தம்பி, திருவாரூர் தியாகேச பெருமான் சந்நிதியில் தேவாரங்களை ஓதுவார் பாட கேட்டு மனம் உருகினேன் என்று சொன்னாயே, அந்த தேவாரங்களை நெஞ்சுருக பாடுவதில் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் வல்லவர். அப்படியா? இந்த நாளை ஒரு சுப நாளாக கருதுகிறேன். நம்பியாண்டார் நம்பிகளே, எங்கே திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் ஒன்றை பாடுங்கள். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்ஜோதி. அடிகளாரே, மூவர் பாடிய தேவாரங்கள் முழுவதுமே தங்களுக்கு மனப்பாடமா? இல்லை சக்கரவர்த்திகளே, அந்த அமுத கடலில் அடியேன் ஒரு சிறு துளியைத்தான் பருகியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த மூவர் பாடிய தேவாரங்களை திருமுறைகளாக வரிசைப்படுத்தி உங்கள் காலத்திலேயே தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் தவறாமல் பாடச் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. அப்படியே செய்து விடலாம். அதில் என்ன தடை இருக்கிறது? தடை இருக்கிறது. மூவர் பாடிய தேவார சுவடிகள் அனைத்தும் ஜில்லையிலே நடராஜ பெருமான் கோவிலில் நீண்ட காலமாக ஒரு தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாரம் பாடிய ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் மூவருமே நேரில் சென்று சொன்னால்தான் சுவடிகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறது. இதில் சிரமம் இல்லையே, மூவரையும் நேரில் அழைத்து செல்லலாமே. ராஜராஜா, என்ன விளையாடுகிறாய்? தேவாரம் பாடிய மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலமாகிறது? மன்னிக்க வேண்டும் அக்கையாரே, அவர்கள் எல்லாம் சாகா வரம் பெற்றவர்கள். நம்மை விட்டு நீங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. இன்றும் நம்மோடு இருக்கிறார்கள். அமைச்சரே, நல்ல நாள் ஒன்று பார்த்து நாமும் தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வருவதாக தில்லைவாழ் மறைவருக்கு செய்தி அனுப்புங்கள். ராஜாதிராஜாய பிரதட்சதாரிணே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே தமே